மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் கைப்பு கொடுங்க நண்பர்களே. யார் மேல கால வச்ச? சாமண்ண, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இப்ப காலை எடுக்கல, உன் காலை துண்டாக்கிடுவேன். சாமி என்ன பண்ணிட்டு இருக்க? துண்டுட்டு வேடிக்கை பாத்தீங்கல்ல? ஏய், மரியாதை என் புள்ளை என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஏய், முதல்ல என்ன செய்யறது பாருடா. சத்தியமா நீ எங்க எல்லாம் நீ சாவ. மரியாதை என் புள்ளை என்கிட்ட கொடுத்துரு. ஏய், நீ பொண்ணு போட்டாலும் என் புள்ளைய வாங்கிட்டு நான் ஒப்படைக்க முடியாது. என்கிட்ட மோதாத. உனக்கு வயசாகி போச்சுது. என்கிட்ட மோதி உயிரை விட்டுறாத. உன்னை கொண்டுதான் என் பிள்ளைய எடுக்கணும்னா அதே நான் செய்வேன். எங்க என்ன கொல்ல பாப்போம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? தைசாம் மரியாதை காலடி. மரியாதை நீ போயிட்டு நான் உனக்கு நல்லது இல்ல உனக்கு இதே கதிதான். யார் பிள்ளைய பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த கை வை பாப்போம். சாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தூரமா என் புள்ள முன்னாடி என் மேல கைய வச்ச. எங்க அப்பா விட்டுறீங்க, எங்க அப்பா விட்டுறீங்க, எங்க அப்பா விட்டுறீங்க. உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. மரியாதையோட தட்டி நிறுத்துங்க. இந்த நிஜத்துல என்னால உயிரோட போக முடியாது. தொலை என்ன பண்ணிட்டு இருக்க சாமி? தட்டி நிறுத்த மாட்டீங்க, தட்டி நிறுத்த மாட்டீங்க. சாம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எங்க அப்பா விட்டுருங்க, எங்க அப்பா விட்டுருங்க. இங்க பாருமா, எல்லாமே உனக்காக தான். நீங்க வா, மாமா கிட்ட வந்து. அப்பா, எங்க அப்பா, அப்பா எந்திப்பா, அப்பா எந்திப்பா, அப்பா எங்க அப்பா மீதிக்காதீங்க. என்ன வேணா அடிச்சுக்கோங்க, எங்க அப்பா விட்டுருங்க. என் புள்ள முன்னாடி அடிச்சுக்கோங்க, எங்க அப்பா விட்டுருங்க, எங்க அப்பா விட்டுருங்க, எங்க அப்பா விட்டுருங்க, எங்க அப்பா விட்டுருங்க. அவன் வயிற்று மிச்சிருப்பா, நீ தூரப்பா. முடியாதுப்பா, நான் அவனை விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா. எங்க அப்பாவை அடிக்காதீங்க, எங்க அப்பாவை அடிக்காதீங்க. அப்பா எந்திப்பா, அப்பா எந்திப்பா. சாம், என்ன பண்ணிட்டு இருக்க? புள்ள நிக்கா. டேய் சாம், புள்ள வயிற்றுல பற்றாம நீ வர போறீங்க, நான் அடிக்கட்டுமா? எங்க அப்பா அடிக்க மாட்டேன், எங்க அப்பா அடிக்க மாட்டேன். தங்க புள்ள நீ போமா, அவன் வயிற்று மிச்சிருப்பா, நீ தூர போமா. தங்க புள்ள நீ போமா, தூர போமா. போக மாட்டேன்ப்பா, உன்னை விட்டு போக மாட்டேன்ப்பா. ராணி, அந்த ரூம்ல ஒரு வாரம் எடுத்துட்டு வாடி. எங்க அப்பா விட்டுருங்க, எங்க அப்பா விட்டுருங்க. மரியாதை போயிட சொல்லிட்டேன். என் மேலே காலை வச்சுட்டல, என் புள்ள முன்னாடி நீ எட்டு வச்சல. சத்தியமா சொல்றேன்டா, நீ எவ்வளவு வேதனைப்பட போறேன்னு மட்டும் பாரு. கொள்ளி எரிஞ்சிருவேன். யார் மேல காலை வைக்க? எங்க அப்பாவை அடிச்சீங்க. என் புள்ளி வேதனை படுத்துட்டலடா, என் புள்ளி வேதனை படுத்துட்டலடா. நீ என்ன பேச்சு பேசுற? அவர் என்ன பேச்சு பேசுறாரு? வீட்டுக்கு தகப்ப மாதிரி அவர் மேல போய் கால் வச்சீங்க. அவர் மேல கால் வச்சது தகப்ப மேலயே கால் வச்சதுக்கு சமம். உங்க பெத்தவர் மேலயே கால் வச்சதுக்கு சமம். நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளைங்க. இப்ப சொல்ற, உங்க மேல எனக்கு வெறுப்பு கோவம் மட்டும் இருந்தது. இப்ப கோவம் போச்சு, வெறுப்பு வருது. ஒருத்தர் தன்ன மேலயே கால் வச்சுக்கிட்டு இருக்காரு, பாத்துக்கிட்டு விடு விடுன்னு ஏடிக்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேன், உங்க மேல வெறும் கோபம் மட்டும் தான் இருந்தது. இனி வாழ்க்கையில என் பேரு கூட உங்க வாய் வரக்கூடாது. உங்க கூட வாழ மாட்டேன். சத்தியமா உங்க மேல ஒரு பாவி கூட நான் வாழ மாட்டேன். கூட பிறந்த அண்ணன் தகப்பனுக்கு சமமான ஒரு ஆளு மேல கால் வச்ச எட்டி மிதிக்கீங்க. இந்த பாவத்துக்கெல்லாம் உங்களுக்கு சேர்த்து வச்சு இருக்குது. விடுங்கம்மா, நம்ம போலாம் வாங்க. தங்க போவா. எங்க அப்பாவையே அடிச்சீங்க மாமா. வாமா, ஒண்ணு இல்ல வா. தங்க போவா, நம்ம போவோம். உங்களை விட்டு மட்டும் தான் பிரிஞ்சிருந்தேன். உங்க குடும்பத்தை விட்டு, உங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு போகல. இன்னும் வரைக்கும் அதே வீட்டுல உங்க பொண்டாட்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். காரணம் அந்த வீட்டை தகப்ப மாதிரி இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்கிறனாலதான். அதனாலதான் பிறந்த வீட்டுக்கு போகாம புகுந்த வீட்டுல இருந்தோம். அவர் புள்ள ஈஸியா கூட்டிட்டு வந்த மாதிரி தான் என்னையும் கூட்டிட்டு வந்தாரு. ஒரு கண்ணுல விளக்கணியும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கல. அவனை எப்படி பாதுகாத்தாரோ அப்படிதான் என்னையும் பாதுகாத்து கூட்டிட்டு வந்தாரு. பெத்த புள்ளைய கூட்டிட்டு வந்த மாதிரி கூட்டிட்டு வந்த மனுஷனை காலை சேர்த்து உடைச்சிட்டீங்களே பாவிகளா. அந்த புள்ள வர என்ன வரன்னு பாக்கல. அவளுக்கு ஒரு வயசு வரல, என் வயல ஒரு வயசு வர உருட்டினாரு.
எனக்கு வரல. இசைக்கு எப்படி அப்பாங்கிற நினைப்பு இருந்துச்சோ அதே நினைப்பு தான். மாமாங்கிற நினைப்ப கூட அவர் எனக்கு கொடுக்கல. அவர் என்ன கையை பிடிச்சு கூட்டிட்டு வரும்போது அப்பா கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. புருஷனோட அண்ணங்கிற நினைப்பு ஒரு துளி கூட வராம பாத்துக்கிட்ட மனுஷனை எட்டி உரைச்சிட்டீங்களே. வாங்க போலாம். பிரேம், இப்ப சொல்றதா? இனிமேல உங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஓ, புள்ளைய உரிமை கொண்டாடி வச்சிருக்கீங்கல்ல, அந்த புள்ள இன்னும் 10 நாள்ல என்கிட்ட எப்படி கூட்டு வரணும்னு எனக்கு தெரியும். இனிமேல் என் பையன் உங்ககிட்ட நின்னு வளர்ந்தா அவன் இந்த குடும்பத்து பண்பைய இழந்துருவான். பேசலாம், பேசி முடிச்சாச்சா? புள்ள என்கிட்ட வரணும். இனிமேல் அந்த துறைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எப்ப வேடிக்கை பார்த்தாரோ இனிமேல் வேடிக்கையை பார்க்கட்டும். எங்க மாமா கிட்ட இருந்து இசையை பிரிச்சு கூட்டு போலான்னு கனவு இருந்தது. அதை இன்னைக்கு குழி தோண்டி புதைச்சிருங்க. தாராள கொண்டாட்டி யாரு பிள்ளை எங்க பிரிச்சு கூட்டு போலான்னு பாப்போம். மாமா, நீங்க எங்க இருந்து இசையை கூட்டிட்டு போங்க. வேண்டாமா, அவனுக்கு இருக்க மாட்டேன். அவன்கிட்ட பேச வேண்டாம், கிளம்பு. இல்ல, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நீங்க இசையை கூட்டிட்டு கிளம்புங்க. யாருவளை தாண்டி நான் போய் இசை தொட முடியும்? ராணிமா வா, நம்ம கிளம்பலாம். அப்படியா? இல்ல மாமா, எப்படி நார்வளை தாண்டி வராங்க நான் பார்க்கறேன். இப்ப எங்க மாமா தொடங்க பாப்போம். லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை விட போல மடங்கு கத்தியெல்லாம் ஒன்னா பார்த்தவனுங்க. தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காரு. தம்பி பொண்டாட்டின்னு பொறுமையா போய்கிட்டு இருக்க. நான் யாரோட தம்பி பொண்டாட்டி கிடையாது. எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. கொல்லுங்க. என்ன கொன்னா கூட அவர் அப்படித்தான் அவேதான் நிப்பாரு. இப்ப நீங்க என்ன அடிச்சா கூட அவர் அங்கதான் வேடிக்கை தான் பார்க்க போறாரு. கூட பிறந்த அண்ணனை அடிச்சறியா வேடிக்கை பார்த்தவரே நாளை ஏமாத்துறோம். அடிங்க, அதையும் அவர் வேடிக்கை பார்க்கட்டும். அடிங்க, அத வேடிக்கை பார்த்துட்டாங்களே, இனி எங்களுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? மரியாதை தூர போயிட்டா உங்களுக்கு நல்லது. இல்ல என்ன பண்ணுவேன்? அடிச்சு கொல்லுடா, கொல்லு. ஆனா என் புள்ளைய மட்டும் நான் வந்துட்டு தரமாட்டேன். ஆமாடா, எனக்கு வயசாகி போச்சுது. என் புள்ளைய பாதுகாக்கணும்ல, எனக்கு வயசு ஆகி போச்சுது. எனக்கு என் புள்ளதான் வேணும். உன்கிட்ட சண்டை போடுறது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு என் புள்ளதான் முக்கியம். என் புள்ள எனக்கு முக்கியம். மரியாதையா புள்ளைய ஒப்படைச்சிட்டு போயிரு. முடியாது, அப்பலாம் ஒப்படைக்க முடியாது. எங்க இசை தொட்டு பாருங்க பாப்போம். பிரேம், எனக்கு கொலைக்காரனா மாத்திராத. ஏதாவது ஒண்ணு பண்ணு. நாம இன்னொன்னு பேசிக்கலாம் வா. உன்னை யாரும் அண்ணன் மேல கை வைக்க சொன்னது? நீ கை வைப்பன்னு சொல்லவே இல்ல. நீ ஏன் கை வச்ச? அவர் என்ன பேசினார்னு பார்த்தல, இப்ப கூட ஒரு பிள்ளை ஒப்படைக்கல. ஒப்படைத்தானே என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியாது. புள்ளைய கொடுத்துருனேன், எங்களுக்கு தான் அவ வேணும். புள்ளைய கொடுத்துருனேன். புள்ளைய கொடுத்துட்டா மறு சொல்லி பாப்பேன். எனக்கு கண்டு துண்டு வாக்குனாலும் சரி, என் புள்ளைய உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது. எதுக்கு இப்படி வேணும் பிடிக்கா? புள்ளைய என்கிட்ட ஒப்படைச்சு முடியாது. என் புள்ளைய எனக்கு தர முடியாது. புள்ள வேணுமா? புள்ள என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு புள்ள என்கிட்ட கூட்டிட்டு போகடா. வேண்டாம், மரியாதை எங்க போயிரு. புள்ள வேணும்னா என்ன எட்டி மிதிச்சிங்க 6 ரூபாய்க்கு போதும் சொல்லிட்டு போங்கடா இங்க இருந்து. நீங்க முதல்ல உயிரோட போய் பாருங்கடா. அலெக்ஸ் தேவலாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஆம்பளை அதை என்கிட்ட ஆம்பளை சண்டைக்கு வேண்டாம். உனக்கு சண்டைக்கு ரொம்ப தூரம் ஒதுங்க. டேய், யாரா சொன்னா? என் வீரம் கிங்ஸனுக்கு சலிச்சது இல்ல. அவன் கூட ஒட்டி போறவன். வீரத்திலே வேகத்திலே அவனுக்கு சரிக்கு சமானவன். வந்து மோதி பாருங்கடா, என் வீரத்தை பத்தி தெரியும். டேவிட், கதவை இழுத்து போடு. இன்னைக்கு உனக்கு பணமாதான் வெளியில போடும். இங்கிருந்து கொண்டு நம்ம பணமாதான் போவீங்க, பாக்குறீங்களா? இசை வேண்டாம், அவங்கள போட்டு தள்ளட்டும். தடுக்காத இசை, போதும். நான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எங்க அப்பாவும் வேணும், எங்க மாமாவும் வேணும். என் அண்ணன் மேலே கால் வச்சு எட்டு உதைச்சிருக்கானுங்க. எனக்கு எல்லாரும் ஒண்ணுதானே. ஏன் இப்படி ஒருத்த கத்திர அடிச்சுக்கிடுவீங்க? என் மாமா பணமாக்கிட்டா நான் வாழ்ந்துருவேனா? எங்க அப்பாவை அவங்க அடிச்சுட்டாங்க, அதுவே என்னால தாங்கிக்க முடியல. மனசெல்லாம் வலிக்கு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம்டா. இத பார்த்துட்டு வந்தீங்க பாருங்கடா. யாருக்கிட்ட போய் ஈவர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன்னா அவனுக்கு ஈவர்க்கத்தெல்லாம் கொண்டு பல நாள் ஆகுது. இங்க போங்க மாமா, போங்க மாமா. என்னால தாங்கிக்க முடியல. இப்பெல்லாம் நடக்கிறத பார்த்தா என்னால தாங்கிக்க முடியல. போங்க, இங்க இருந்து போங்க. புள்ளி வேதனை படுத்துட்டீங்கடா. டேய், ஐயா போற விட்டுங்களே. எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு தெம்பு இல்ல. அம்மா, எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு மனசுல தெம்பு இல்ல. போங்க மாமா, மூணு இங்க இருந்து போங்க. போங்க. இசை தங்கம். டேய், என் புள்ள பேர பண்ணி சரி கூப்பிடாத. இசை தங்கம், மாமா கூட வந்துருமா? மரியாதையா போயிருங்க. இசை தங்கம் வாமா. இசை தங்கம், எங்க கூட வந்துருமா? இசைமா, நீ இங்க வா. நீ அவனுங்களை பார்க்காத, விடு. அவன் எங்க கிட்ட பேசுவான பையன், நீ தடுக்க. இசைமா, நீ வா, அவனுக்கிட்ட பேசாத.
அவ பலவீனத்தை வச்சு அவளை அடிக்க பாக்கீங்கல்ல, அவளுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். நீங்க தப்பு பண்ணாலும் துரோகம் பண்ணாலும் அவளுக்கு ஒண்ணுதான். ஏன்னா அவ உடம்புல போற ரத்தம் அப்படி. அவளை உயிரோட அறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சிவனி வா, நம்ம இங்க போலவா. அவளால உயிரோட விடுறேன். நீ மிதிச்சது அண்ணன் இல்ல, தகப்பன. இதுக்கான கூலி நீ வாங்காம போக மாட்ட. இப்ப சொல்றேன், உங்களை வச்சுதான் அந்த வீட்டுல மருமகளா மகாராணியா வாழ்ந்த. அந்த ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன். உங்க மனைவிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டுல மகாராணியா மருமகங்க அந்த ஸ்தானம் இப்ப இழந்துட்டேன். ஏதோ ஒரு மூலையில தொர பொண்டாட்டிங்கிற ஒரு பேரோட அந்த வீட்டுல வாழ்ந்த. இப்ப சொல்றேன், அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா, அந்த வீட்டுல ஒரு அடிமையா தான் போவேன். உங்க பொண்டாட்டிங்க பேர நான் போக மாட்டேன். அந்த ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன். உங்களை கை பிடிச்சதுனால, உங்க பொண்டாட்டிங்க ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டுல மகாராணி மருமங்க அந்தஸ்தை நான் இழந்துட்டேன். இனி அந்த வீட்டுல வேலைக்காரியா தான் போவேன். இனிமேல உரிமை கொண்டாடிட்டு வரக்கூடாது. மகாராணியா வாழ்ந்தவள வேலைக்காரியா அனுப்பிட்டீங்கல்ல. என்ன ஜென்மம் நீங்களா? பிரேம், சத்தியமா உங்களுக்கு என்கிட்ட இந்த மன்னிப்பே கிடையாது. ஏய் சாம், நீ என்ன சொல்லி கூட்டு வந்த? உள்ளே தானே தூக்கிட்டு போனேன்னு சொல்லி வந்த. எட்டி உதச்சுக்கிட்டு இருக்கா. நீ துரோகம் பண்றன்னு தெரிஞ்சு உங்களை கூட்டு சேர்ந்தோம் பாரு. எங்களுக்கே துரோகம் பண்ணிட்டல நீ. என் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டு போனா பார்த்தல. நீ அந்த வீட்டை தோற பொண்டாட்டி அவன் இருக்க முடியாது. அவன் அந்த வீட்டை பாதுகாப்பா இருக்க போய் தான் நான் உங்களை சுத்திட்டு இருந்தேன். அவன் இப்ப என்ன சொன்னா? தோற பொண்டாட்டியா போக மாட்டேன், வேலைக்காரியா போவேன்ட்டு போறா. அண்ணன் இங்க கூட்டு வந்தது தோற பொண்டாட்டிங்க பாசத்துலதான். இனி அவங்களுக்கு துரோகம் பண்ண நீ எங்களுக்கு துரோகம் பண்ணாம போயிடுவேன்னு மறந்துட்டோம் பாத்தியா? முட்டாள் மாதிரி பேசாதீங்கடா. நான் ஒன்னும் அண்ணன் மேல கால் வைக்கணும் வைக்கல. இந்த மாதிரி பண்ணுனாதான் இசை பயந்து நம்ம கிட்ட வருவா. எனக்கு என்ன இசையை காயப்படுத்தணும் நோக்கமா? இசை எப்படி பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கா? என் புள்ள அழும்போது எனக்கு கூட நெஞ்சு வலிச்சதே. இதெல்லாம் பார்த்து பார்த்துதான் நம்ம பக்கமே அவ வருவா. பயப்படுவா. நம்ம அப்பா ஏதாவது பண்ணிடுவாங்களோ நம்ம பக்கம் வருவா. நம்ம பக்கம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பக்கம் நியாயத்தை எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிடுவா. நான் எல்லாமே பண்ணதே நமக்காக தான். எப்ப செப்பலுக்கு இறங்கி வருவாங்கன்னே தெரியாது. வந்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது. அது போல நம்ம இசை நம்ம பக்கம் கூட்டிட்டு வரணும். இல்ல நம்ம எலும்பு கூட தேராதுடா. கேளுடா நீங்க. அவங்க தான் புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னா நீங்க வேற. அது இசை வர மாதிரி தெரியலையே. இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தா இசை நம்ம கிட்ட வருவா. பயத்துலயாவது வருவா. பார்த்தல, இப்ப கூட அவளுக்கு நம்ம திட்டதுக்கோ நம்ம அடிக்கிறதுக்கோ அவளால சமாளிக்க முடியல. இதுதான் அந்த ரத்தம். அவளால நம்மள வெறுக்க முடியாது. ஒரு துளி கூட வெறுக்க முடியாது. ஏன்னா அவ படைக்கப்பட்ட விதம் அப்படி. அவ பொறப்பு அப்படி. அவ யாரையும் வெறுக்க முடியாது. சாணனை எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் தான் நம்ம. என்ன அவன் தகப்ப ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டான். அதனால அவன் அவங்கிட்டே ஒட்டிட்டு கிடக்கான். அது ஒட்டி ஒட்டி ரத்த பாசமாயி போச்சுது. பிரிக்க முடியாத பந்தமாயி போச்சுது. அவங்கிட்ட இருந்து புள்ளைய மொதல் பிரிக்கணும். இதே கிங்ஸின் டைசன் வச்சுக்க, இன்னத்துக்கு நம்ம உயிருக்காகவே கொஞ்சம் ஒப்படைச்சிட்டு போயிருப்பான். சத்தியமா அவன் நம்ம உசுறு போறதுதான் சம்மதிக்க மாட்டான். அவன் அடிச்சாலும் அடிப்பான தவிர செம்பிளிங்க எந்த அடிக்கிற அளவுக்கு அவன் விட மாட்டான். அதுக்காக இன்னத்துக்கு புள்ளை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் நாம உயிரோட இருந்தா போதும். ஆனா ஜனனனுக்கு அப்படி இல்ல. யார் உயிரோட இருக்காங்களோ இல்லையோ அவனும் அவன் புள்ளை மட்டும் உயிரோட இருந்தா போதும். சீனலவாதி ஒன்ன நம்ம சீனலவாதி தெரியுமா? இன்னத்துக்கு ஜனனனுக்கு தெரியாம இருக்கும். இனி இசை மட்டும் நம்ம பக்கம் வராம இருந்தா செம்பிளிங்க வந்து இறங்கி அடிப்பாருன்னு அவனுக்கு தெரியாது. நம்ம கொடூரமா சாவ கொடுத்தாலும் கொடுப்பானே தவிர இசையை நம்ம கிட்ட ஒப்படைக்க மாட்டான். சுயநலவாதி. அவன் புள்ள அவங்கிட்டே இருக்கணும். இப்ப சொல்லு, நான் எட்டி உழைச்ச தப்பா தப்பு இல்லையா? தப்பே இல்ல. இப்படித்தான் நான் எட்டி உழைச்சிருப்பேன். நீ ஏதாவது சொல்லி செய்ய மாட்டேன். இது மீது மிதிச்சிருக்கலாமே. இங்க பாரு, பரவாயில்ல, நான் சொல்லிட்டு செஞ்சா சரியா இருந்திருக்காது. அதனாலதான் பாரு, அவனை கொல்லு நினைச்சா எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கும். கழுத்துல கால் வச்சவனுக்கு அதை அமுக்கி நினைச்சுக்க செத்துருப்பான். சிங்கத்துக்கு வயசாகி போச்சுது, அசைய கூட முடியல. நான் நினைச்சதா பழுத்துல மிச்சம் கொண்டுக்க முடியும். ஏன் செய்யல? சின்ன பயம் காட்டினேன், அவ்வளவுதான். நம்ம பலத்துக்கு முன்னாடி அவன் பண்ணலாம் ஒண்ணுமே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல இசை நம்ம கிட்ட வரணும். வரல, நம்ம சாவு அகோரமா இருக்கும். இருங்க, கூட கொஞ்சம் ஒத்தடம் கொடுக்க. ஒண்ணு இல்லடி, அதுல ஒண்ணும் செய்யல. அபி, கொஞ்சம் உப்பி வச்சு ஒத்தடம் கொடு. அவன் மிதிச்சது நெஞ்சில தடம் அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. வலிக்கலங்க? அவன் மிதிச்சதெல்லாம் வலிக்கலமா. என் தம்பி என்ன மிதிச்சுட்டாங்கதான் எனக்கு வலிச்சது. சரி, இதை மறந்துருங்க. இதுக்கப்புறம் இதை பத்தி நினைக்காதீங்க. இருங்க, நான் கூட கொஞ்சம் வெண்ணி வச்சு ஒத்தடம் கொடுக்க. நான் கொஞ்சம் ஒத்தடம் கொடுக்கட்டா? அழுதுகிட்டே இருக்காத, புள்ளைக்கு தெரிஞ்ச வேதனைப்படுவா. அதுல ஒண்ணு விடு. அதான் உங்களுக்கு ஒரு சைடு கையை தூக்க முடியலையே, வலி இல்லாமல. எங்க ஆஸ்பத்திரிக்கு போலாங்க, வாங்குங்க. வச்சிட்டு இருக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, பிள்ளைக்கும் தெரிஞ்சுட்டேன் வேதனைப்படுவானே. பிள்ளைக்கு தெரிஞ்சுட்ட வேதனைப்படுவானே. என்னடா ஸ்கூல் போலியா? போறப்பா. அப்பா அப்பா
உங்களை அதெல்லாம் இல்லடா, கம்மியில சின்ன பிரச்சனை, கோத்த தள்ள வந்தாங்களா, வேற ஒண்ணு இல்ல. சரி, நீ போய் படிப்போ. சரிப்பா. அப்பா ஆஸ்பத்திரிக்கு என்ன போமாப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அதெல்லாம் ஒண்ணு படிக்கல, போ இப்ப படிப்போ. அப்பா வாங்கப்பா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன், வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா, ஆஸ்பத்திரிக்கு போல வாங்கப்பா. வீட்டுக்கு மூத்தவன், எவ்வளவு மூத்தவன், இவனை போய் எட்டி உதைச்சிருக்கானே பாவி பையன். அவனுக்கு எப்படி மனசு வந்தது? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, முடிஞ்சு போ, இப்ப படிப்போ. அப்பா வாங்கப்பா, நான் கூட்டிட்டு போறேன்ப்பா. டேய், சும்மா சும்மா இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? நான் யாருக்கும் எந்த தீங்கு நினைக்கலையே. நான் ஏதாவது தெரியாம ஏதாவது பாவம் பண்ணிட்டேனா? இனி எப்படி இந்த வீட்டில் நான் இருக்க முடியும்? ஏதோ என் பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் எப்பயோ வாழ்ந்துடலான்னு நினைச்சேன்னு. வயிற்றில் இருக்க பிள்ளைக்கும் எனக்கும் ஏதோ ஒரு அடைக்கலம் தேவை. இந்த வீட்டில் எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினைச்சேன்னு. இனி எந்த முகத்தை வச்சுட்டு அபியக்கா முகத்தில் நான் முழிப்பேன்? ஜான் மாமாவை எட்டி உதைச்சிருக்காங்க, நெஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு. இது ஒரு பொண்டாட்டியாக பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு வேதனையா இருக்கும். இனி அபியக்கா முகத்துலயும் மாமியார் முகத்தையும் நான் எப்படி முழிப்பேன்? நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோண்டா. உங்க அப்பா நமக்கு வேண்டாம். அவ பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காவ. அந்த பாவம் உன் தலையில விழுந்துடக்கூடாது. மூத்தவன் தான் அங்க மாட்டிக்கிட்டான். நம்ம இங்கேருந்து போயிடுவோண்டா. நம்மள உங்க அப்பா வாழவே விட மாட்டாரு. உங்க அப்பாக்கு நம்ம இங்க பாதுகாப்பா இருக்கிறது கூட பிடிக்கல. அதைய சீரழிச்ச மாதிரி இப்ப நம்மளையும் நடு ரோட்ல கொண்டு விட்டுட்டாரு. நமக்கு இனி இந்த குடும்பம் கூட சொந்தம் இல்லை. இவனாலும் உங்க அப்பா சொந்தம் இல்லாம போனாலும் ஏதோ இந்த குடும்பத்துல வச்சு வாழ்ந்துக்கலாம்னு நினைச்சேன். உங்க அப்பா அதுக்கு விடல. நம்மள வாழவே விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலைந்தாரு. நம்ம எங்கேயாவது போயிடுவோண்டா, நம்ம எங்கேயாவது போயிடுவோண்டா, நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோம். வீட்டுக்கு தகப்ப மாதிரி இருந்தாரு உங்க பெரியப்பா, எட்டி உதைச்சிருக்காரு உங்க அப்பா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல அவங்க முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு சகஜமா ஒரு வயசு வரை என்னால எப்படிடா சாப்பிட முடியும்? என்னால முடியாதுடா. உன்னை இந்த அரண்மனையில வளர்க்கணும். உங்க அப்பா சரியாட்டாலும் ஒன்னு கரெக்டா வளர்த்துருவேன்னு நினைச்சேன். நமக்கு அந்த குடுப்பனை இல்லை. பாரு, குடும்பம் நல்ல குடும்பம், மருமகளை பிள்ளையா பாக்குற குடும்பம். குடும்பம்னா என்னன்னே தெரியாது. இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு சரி, நான் ஒரு பொண்ணாதான் தெரிஞ்சேன். இந்த வீட்டுக்கு வந்து பொண்ணாதான் தெரிஞ்சேன். எனக்கு வாழறதுக்கு குடுப்பனை இல்லை. நம்ம இங்கேருந்து போயிடுவோம்டா. உன் அம்மா எங்கேயாவது போய் வளர்த்துக்கிடுத. நம்ம எங்கேயாவது போயிடுவோம். எதுக்கு மேல நம்ம இந்த குடும்பத்துல இருக்க வேண்டாம். கண்காணாத இடத்துக்கு போய் உன் அம்மா வளர்த்துக்கிடுத. வா, நம்ம இங்கேருந்து போயிடும். என்ன, உன் அண்ணனை தான் விட்டுட்டு போறோம். பாவம், தாய் இல்லாம பிள்ளை வளருவான். வா, நம்ம இங்கேருந்து போயிடும். இங்க வாங்க, ஆசிரியக்கு போவா. ஒண்ணு இல்லடி, ஒண்ணு செய்யாது, விடு. அப்பா வாங்கப்பா. ஐயோ, இந்த புள்ள என்ன பாவம் பண்ணுச்சு? அது பாட்டு உண்டான வேலையை பார்த்துட்டு அது பாட்டுக்கு இருந்துச்சே. இந்த புள்ளையும் சேர்த்து சாகடிக்கானே. ஏம்மா, நீ வருத்தப்படாத. நீ என்ன பண்ணுவ? இல்ல, நீ என்ன பண்ணுவ? நீ ஒண்ணும் பண்ணல. இது உட்காரு, ஒண்ணு இல்ல, உட்காரு. மாமா ஏழு. சாரிக்கா. ஏய், என்னடி? நீ என்ன மாதிரி தானே வீட்டுல இருக்க? நீ என்ன பண்ண முடியும்? ஏமா, அண்ணன் தம்பினா தடிச்சு போடுறது சகஜம் தானே. ஏதோ பெருசா எடுத்துக்காத, மனசை போட்டு குழப்பிக்காத. இது உன் வீடு. இந்த வீட்டுக்கு முத மருமகளா கால் எடுத்து வச்ச நீ. இந்த வீட்டு மகாலட்சுமிமா. இந்த வீட்டுக்கு முத வாழ வந்த மகாலட்சுமி. உன் கண்ணுல கண்ணீரை பார்க்கறதுக்கு எனக்கு தும்பு இல்ல. அவன் அடிச்சதோட அப்படி நீ அழுதானே எனக்கு அதுதான் வலிக்கும். ஏலே, நீ அழுத? நீ என்ன மாதிரி தானே வீட்டுல இருந்த. உனக்கு என்ன தெரியும்? மாமா ஆஸ்பத்திரிக்கு போலாமா மாமா? ஏமா, ஒண்ணு செய்யாதமா. கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா சரி. நீ உத்தரம் கொடுத்துருக்கல, சரியாயிடும். இங்க பாரு, நான் அப்படி பண்ணிட்டானேன்னு நீ மனசு உடஞ்சு போயிடாதா? நீ என்னைக்குமே இந்த வீட்டுக்கு மகாலட்சுமிமா. நீ கண் கலங்கினா நாங்க நல்லா இருக்க முடியாது. எனக்கு எதுவும் அந்த பையன் உன்னை படுத்துற பாட்டுக்கு நீ கண் கலங்கிருப்பேன்னு நினைக்க.
அதான் இந்த வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. கண் கலங்காதம்மா. சொல்ல போனா இந்த குடும்பத்தை தலைச்சு வச்சவா மகாலட்சுமி தாய். அந்த தகப்புல அதுக்கு என்ன என் புள்ளைய எனக்கு கொடுத்த மகாலட்சுமி சாமியா பார்த்துக்கிட்டு இருக்க. அழுதுறாதம்மா. தெய்வத்துக்கே மாறு வேஷமா மகாராணிக்கு இங்கே ஏழு வேஷமா மாமா தாயம்மா, நீ எனக்கே இந்த வீட்டுக்கு தாயா வந்தவ. இந்த வீட்டுல என்னை விட நீ பொறுப்பா இருந்து குடும்பத்தையே பார்த்தவ. ஒன்னால்தான் உனக்கு பிறந்த ஆதியா இருக்கட்டும், ஜபாலா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு முறையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு மூத்தவன் நீ சரியா இருந்த. அம்மா சொல்றதா சரி. நீ ஒழுங்கா இருந்து போய்தான், நீ உன் பொறுப்பு சரியா செஞ்ச போய்தான் அதுக்கு அடுத்து வந்து பிள்ளைங்க எல்லாம் சரியா இருந்தாங்க. அந்த தங்க புள்ள என் புள்ள இசை எப்படியா இருப்பாரு நீ எனக்கு தங்க புள்ள கண் கலங்கிறதம்மா. என் தங்க புள்ள அழுதுறதுமா. எம்மா, என் புள்ள அழுதுட்டாலே, என் புள்ள அழ வச்சுட்டானே. எம்மா, நீ இந்த வீட்டு புள்ளம்மா. இங்க பாரு, அவன் போனா போறான். எங்களுக்கு புள்ளையா இருந்துட்டு போ. வீட்டுக்கு மூத்த மருமக எவ்வளவு பொறுப்பா, எவ்வளவு அழகா குடும்பத்தை இந்த புள்ள வழி நடத்துச்சு. நினைச்சிருந்தா தினம் ஒரு பட்டுச்சாலையை கட்டிட்டு மதப்ப அலைஞ்சிருக்கலாம். ஒரு நாள் இந்த புள்ள அப்படி இருக்காத. இந்த குடும்பத்துக்காக ராப்பகல 2 நேரம் கோயிலுக்குள்ள அலைமை. சரி விடுங்கம்மா, கொஞ்சம் வேதனைப்படுத்தாதீங்க. இல்லையா, இந்த புள்ளி ஒரு நாளாவது சந்தோஷமா வச்சிருக்கானா? அது பாட்டுக்கு இந்த அடுப்படி, இந்த வீடு, இந்த வீட்டுல உள்ளவங்க, இதுதான் இந்த புள்ள வாழ்க்கையா இருக்கு. அழாத ஏழு, நீ அழுது எனக்கு என்ன மனசு வலிக்கு. விடு, நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஏன் அடிச்சு மட்டும் கேட்க விடு, வழிய விடு. நீங்க போன என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். வேண்டாம் ப்ளீஸ், கெஞ்சி கேட்க போக வேண்டாம். நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அண்ணனை அடிச்சு மட்டும் கேட்பேன். நான் கேட்காம நினைச்சுக்கிற தம்பியே இல்லடி அவனுக்கு. வழிய விடு, வழிய விடு. நான் விட மாட்டேன். நீங்க போன என்ன ஆகும் தெரியும். அவங்க முன்னாடி நீங்க உயிரோட விட மாட்டீங்க, எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், நான் பேசுறேன், நீங்க பேசாதீங்க. நீ பேசக்கூடாது, உன்னால பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் உனக்கு ஓடுது, உன்னால பேச முடியாது. சொன்னதை கேளுங்க. நீங்க போன வேற ஏதாவது பதிலாயிரும். சொன்னா கேளுங்க. இல்ல, எதுவும் பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன். அண்ணனை அடிச்சு மட்டும் தாண்டி கேட்பேன். நான் எதுவும் நான் கேட்க மாட்டேன். கையை நிட்டு விடு, என்ன செக் பண்ணி என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. ஆயுதம் வேண்டாம், உங்க அடியே போதும், அவங்க செத்துருவாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு பயமா இருக்கு, என் உடம்பெல்லாம் கூசுது, என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ, எனக்கு பைத்தியம் முடிக்க வச்சாதடி, என்ன பைத்தியம் முடிக்க வச்சாத. இங்க பாரு, அவன் நெஞ்சு வீங்கி போய் கிடக்கான். இதுக்கப்புறம் அப்படி கையை கட்டி நின்னு வச்சுக்க. வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க அவங்க. விட்டுருங்க, விட்டுருங்க, எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. அப்போ என் அண்ணன் இப்படி மெட்டி மீச்சு வச்சிருக்கானுங்களே, எனக்கு எழுதி போதில்லை. அதுக்கு எழுதி போதில்லை சொல்ல போறா. நான் பேசுறேன், நீங்க யாரும் பேச வேண்டாம், நான் பேசுறேன். வேண்டாம், நீ போனா அவனுக்கு சொந்தமாக்கணும் நினைப்பானுங்க. அவனுடைய ஏமி இப்போ உன்னை தூக்கணும், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் முடியாது, எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் முடியாது. என்ன விடுடி, தைசேடு என்ன விடுடி. என்னால முடியாது, கை கட்டினால இருக்க முடியாது. எனக்கு பைத்தியம் முடிச்சுடி, நான் என்னனாலே அழிச்சுக்குவேன். எனக்கு அவ்வளவு கோவம் வந்து விடு. முடியாது, முடியாது, நான் விட மாட்டேன். ஏய், என்ன தூக்கி வளர்த்து நெஞ்சு வீங்கி போய் என்ன விட சொல்லிட்டேன். அவனுக்கு சின்ன படத்தை தான் காட்டுவேன், பேசாதி காட்ட மாட்டேன். விடு. விட்டுருங்க, நான் பேசுறேன். எனக்காக விட்டுருங்க. விட்டுருங்க, யாரு பக்கம் பாப்பேன், என்னால முடியாது. நீ கண்ணு காணாம இரு, ஒண்ணு இல்ல. நான் உயிரெல்லாம் எடுக்க மாட்டேன். அது எப்படி நான் எடுக்க முடியும்? சின்னதா தட்டுவேன், அவ்வளவுதான். விட்டு இல்ல, நீங்க தண்டிச்சாங்க செத்தே போயிடுவாங்க, எனக்கு தெரியும். நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். நெஞ்சு வீங்கி கிடக்குது உங்க அப்பாடே. எங்க அப்பாக்கு நான் மருந்து போடுவேன். என்னால விட முடியும், என்னால இப்ப அதுதான் முடியும். அது என் மாமா, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. எனக்கு சித்திரவதையா இருக்க.
பெருசா பாவம் பண்ணிட்டேனா? ஏன் இப்படி ஒரு குடும்பத்தை பிறக்க வச்சீங்க? அதுவும் இப்படி ஒரு வரத்தோட நான் ஏன் பிறந்தேன்? இது வரமா சாபமா? எனக்கு இந்த பொறுப்பே வேண்டாம். சத்தியமா சொல்றேன், இன்னொரு ஜென்மத்துல எல்லாம் இருந்தா நான் இந்த குடும்பத்துல பிறக்கவே மாட்டேன். சரி, நான் போகல. நீ மனசு உடைஞ்சா நான் போகல. ஆனா என் அண்ணன் என்னால பார்க்க முடியல. எவ்வளவு கம்பீரமா இருந்தா. அவன் அந்த இடத்துல வெறும் ஜானா இருந்திருந்தா இன்னைக்கு அந்த 3 பேரும் இருந்திருக்க மாட்டானுங்க. அவன் உனக்கு அப்படம் இருந்து போய்தான் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக அடி வாங்கிட்டு வந்து நிக்கான். தெரியும். அம்மா, இந்த பொறுப்பே எனக்கு வேண்டாம். அம்மா, நான் ஒரு சாப பிடிச்சவா. எனக்கு இந்த பிறவியே வேண்டாம். அப்படிலாம் பேசாதடி. அப்படிலாம் பேசாதடி. நான் தாங்கிக்கிட மாட்டேன். சரி, நான் இதோட மறந்துட்டேன். நான் உங்களை ஒண்ணும் பண்ணல. என்னால முடியல. சரி சரி சரி, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். எங்க வீதியில் என்ன எழுதிருக்கோ அது நடக்கட்டும். அவனை நான் எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். நான் எதுவும் கேட்கல. போதுமா? நான் எதுவும் கேட்கல. நான் கேட்கல. என் அண்ணனுக்கு என்ன ஆனாலும் கேட்க மாட்டேன். அவன் செத்தாலும் கேட்க மாட்டேன். போதுமா? அவனை கொண்டு போட்டாலும் நான் கேட்க மாட்டேன். இப்படியே கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்கு மேலே நான் உங்களை உயிரோட விட்ட எங்க போற? ஏன் உனக்கு தெரியாது? நீ கோபத்து உச்சிக்கு வரணும்னா அவனுக்கு இத்தனையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. குடும்பத்துக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணதா செம்புலிங்க இறங்குவாரு. சாம் சரியான பிளான போட்டிருக்கான். சொன்னா கேளு. அவன் சரியான கிருமலுங்கிறது இந்த விஷயத்துல அவன் தலை விட்டுட்டு இருக்கான். சொன்னா கேளு. செம்புலிங்க இறங்கினா நீதிக்கு கட்டுப்பட்டவரு. அவன் ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கான். புள்ளைய தூக்கி கூடுன்னு சொல்லிட்டா ஒன்னும் பண்ண முடியாது. வீட்டுக்கு மூத்தவன் தெரியும். அவனுக்கு தெரியாது. வீட்டுக்கு மூத்தவன் தூக்கி வளர்த்தவன் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சு நெஞ்சில கால வச்சிருக்கான்னா அவன் பெருசா என்னமோ யோசிச்சிருக்கான். திரும்ப சொல்றேன், அவன் பிளான் என்னன்னு இதுவரைக்கும் என்னாலே யூகிக்க முடியல. அமைதியில பிளான போட்டு அழகா காயின நகர்த்துறான். அவன் மூளை பூரம் ஒட்டு மொத்தமா இதுலதான் செலவு பண்ணிருக்கான். அவன் இப்ப இதை பண்ண ஆரம்பிக்கல, பல வருஷமா கெச்சு போட்டிருக்கான். இங்க பாரு, இப்போ நீ அங்க போனா உன்கிட்ட வாக்குவாதம் தான் பண்ணுவான். ஓவாயாலே இந்தா இசை நீயே எடுத்துக்க அப்படி நீ கோபத்துல வாக்கு கொடுக்கற அளவுக்கு பண்ணிடுவான். புள்ளைய கொடுத்துட்டா அடுத்தவன் ஆட்டம் பயங்கரமா இருக்கும். வேண்டாம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி இல்லைங்கிறது சும்மா இல்ல. அவன் பிளானே அதான். இங்க பாரு, கண்டிப்பா கிங்ஸனை என் பொண்ணு அனுப்ப மாட்டான். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவ புத்திசாலி. இங்க பாரு, வேண்டாம், நான் சொல்றதை கேளு. காலம் வரட்டும், அவனை கொஞ்சம் விட்டு பிடிக்கிறான். ஜானம் எட்டி மிதிச்சிருக்காண்டா. நினைச்சால உடம்பு கூசுது. மிதிச்சவனுக்கே கூசல, நீ ஏன்டா புதல்த? எனக்கு அடுத்த ஸ்தானத்துல இந்த வீட்டுல இருந்தவன் நினைச்சதா 25 வயசுல ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்துருக்கலாம். இப்படி அண்ணன் தம்பிகளை வளர்த்துக்கிட்டு அந்த பையனுக்கு அப்பனா வாழ அவனுக்கு அவசியமா இருந்துக்காது. இளமையை தொலைச்சான், வாலிபத்தை இழந்தான், எல்லாத்தையும் நாசம் பண்ணாக்கலாம். தியாகம் பண்ணவனுக்கு கடைசியில நெஞ்சில இடம் மிதி. 20 வயசுல அத்தனை பயிரை கூட்டிட்டு அலைஞ்சான் ஒரு அப்பா மாதிரி. நினைச்சிருந்தா எனக்கு இந்த குடும்பமே வேண்டானே. அவன் பாட்டுக்கு வேற லைஃபை தேடிக்கிட்டு எங்கேயோ போய் வாழ்ந்துருக்கலாமே. எனக்கு எப்படி அமைதியா இருக்க முடியும்? இருக்கணும். இங்க பார், சாமுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு இப்படிதான் ஆட்டத்துல போனேன். வேண்டாம், தடுத்து நிறுத்திட்டாங்க. யாரு? உங்க அம்மா. என்னோட உலகிட்டு இருக்க. அன்னைக்கு ஆத்திரத்துல போய் அவனை பத்தின அத்தனை உண்மையை சொல்லலான்னு தான் போனேன். அவனை பத்தின உண்மை தெரிஞ்சா அவனே ஆடி ஒடிஞ்சு உட்கார்ந்துருவான். டே, அவனை பத்தின உண்மை சொன்னாலே போதும், அவனே எடுத்த கத்தி கீழே போட்டுட்டு உங்ககிட்ட இருந்து சரண் அடிச்சிருவான். ஆனா உங்க அம்மா சொல்லக்கூடாது என் சத்தியம் வாங்கிட்டாங்க. அவனை பத்தின என்ன உண்மை இருக்கு? உங்க யாருக்குமே தெரியாத உண்மை, இந்த மகாதேவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. இந்த செம்பலிங்க குடும்பத்துக்கு நான் ஒரு நல்ல நண்பனா மட்டும் தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த குடும்பத்தை ராஜகுருவே நானாங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. இங்க பார், சாம பத்தின ஒரே ஒரு விஷயம் போதும், எடுத்த கத்தியை கீழே போட்டு போயிருவான். ஆனா அதை அள்ளி மேல செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. வேண்டாம், எடுத்த கத்தியை கீழே போடு, அவனை கொஞ்சம் ஆட விடு. என் புள்ள வேற கத்தி எடுக்க மாட்டேங்க, அவனை ஓச்சிட போடாம. இசை இருக்கிற வரைக்கும் கிங்ஸ் மேல ஒரு கீரல் கூட விழாது, விழ விட மாட்டா. சாணை எட்டி உதைச்சிருக்காண்டா. பாசம் பதறிட்டா. அப்பா அந்த குளத்துல பார்த்த உடனே புள்ள பதறிட்டா. எந்த புள்ளைக்கு இருக்கிற பதட்டம் தான். அப்பாவுக்கு பதில் உசுர கொடுத்தாலும் கொடுக்கலான்னு அப்பா மேலேயே படுத்துக்கிட்டாடா. அந்த நேரத்துல ஒரு புள்ளைய அவளால் அங்க அவ்வளவுதான் யோசிக்க முடிஞ்சது. அவ இதையும் அவ்வளவுதான். ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச வேதனைய சாம் அனுப்பிப்பான். அந்த நேரத்துல என் புள்ள மனசு எப்படி இருந்துன்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். என் புள்ள சுக்கு நொறுங்கி போய் தகப்ப மேல படுத்து கிடந்தா. என் அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு தன்னை மீறி தான் அப்பாவை எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் என் புள்ள அவன் மேலே படுத்துக்கிட்டா. அவளால அதுதான் பண்ண முடியும். இவ்வளவு சித்திரவதை இந்த வீட்டுக்கு எல்லாரும் பண்ண மாட்டா. இவன் ஒருத்தனுக்காக அத்தனை பேர் சித்திரவதை அனுப்பிக்கணுமா? விதி, உங்க குடும்பத்துக்கு எழுதப்பட்ட விதி.
இங்க பாரு, முற்காலத்துல உங்க அப்பாவுக்கு என்ன நடந்ததோ அது அப்படியே கிங்ஸனுக்கு நடந்துட்டு இருக்கு. சொன்னா கேளு, செம்பரிங்கையா காக்கிறதுக்கு அவர் அப்பா ஆறுமுகையா இப்படித்தான் கத்திய தூக்குனாரு. என்னடா சொல்ற? உங்க அப்பாவுக்கு நடந்ததா இப்ப கிங்ஸனுக்கு நடந்துட்டு இருக்கு. இதே துரோகத்தை தான் உங்க அப்பாவை சந்திச்சாரு. அப்படின்னா எதிரி வெளியில கிடையாது, உங்க அப்பா கூட பிறந்தவங்க தான். அந்த வம்சம் இன்னும் இந்த மண்ணில இருக்கு. அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் செம்புலிங்க வம்சத்தை அழிக்கணும். உங்க ரத்தம், உங்க இனம், உன் குடும்பம். ஆனா உங்களை அழிப்பாங்க. உங்களை விட இப்ப பலத்திலையும் அறிவிலும் பணத்திலையும் கொட்டி கிடக்காங்க. என்னடா புதுசா புதிர் போட்டுட்டு இருக்க? அப்போ எதிரி ஒரு காலமும் எவளுக்கும் எந்த மண்ணில பிறந்த எவனுக்கும் அடுத்தவன் எதிரியா இருக்க முடியாது, துரோகியா இருக்க முடியாது. சொந்த ரத்தம், சொந்த இனம், இது மட்டும்தான் எதிரி. இதுதான் எழுதப்பட்ட வரலாறு. ஒருவனுக்கு அவன் சொந்த சகோதரனே எதிரி. சாமி இந்த பூமிக்கு வந்த வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கான். நீ நினைக்க மாதிரி சாமி இப்ப யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவன் முழு பலத்தோடு எழுந்து வந்திருக்கான். பராக்கிரமசாலி. நீ நல்ல விஷயத்துக்கு பராக்கிரமசாலியான, அவன் கெட்ட விஷயத்துக்கு பராக்கிரமசாலியா இருக்கான். கூட இருந்திருக்கான்ல, அவன் வேலையை கரெக்டா பார்த்திருக்கான். அவன் பேச்சு குறைவு, அவன் செயல் அதிகமா காட்டுவான். இப்போ நான் அவன் செய்ய வேண்டியது அமைதல் மட்டும்தான். அமைதலாரு இல்ல உன் புள்ளி இழக்கொண்டு இருக்கும். பரவாயில்லையா? சத்தியமா எழுந்துருவேன். அவன் அஞ்ச மாட்டான். என் கையெழுந்து கட்டி போடுறேன். இந்த நண்பனை நம்பல, நம்புறேன். வேண்டாம், புள்ளைய இழக்க வேண்டியது இருக்கும். சொன்னா கேளு, அமைதல போ. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு வரும். நிச்சயம் உங்க காலில் விழுந்தவன் கதறுவான். என்ன அவன் பொறப்பால செம்புலிங்க வம்சம். சீக்கிரம் காலில் வந்து விழுவான். இங்க பாரு, உங்களுக்கு எதிரி நெருங்கிட்டாங்க. படையெடுத்து சுத்தி சூழ்ந்து இருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த காலத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் நீங்க கத்தி தூக்கி சாம போட்டீங்க, குடும்பத்தை நிர்மூலமாக்கிடுவானுங்க. நாலா பக்கமும் எதிரி சூழ்ந்துட்டாங்க. எதிரில உங்க ரத்த சம்பந்தம் தான். இதுல பாதி பேர் உங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்க பக்கம் சேருவான். இதுல ஆக்ரோஷமா திரும்புறவன் இன்னும் ஆக்ரோஷமா திரும்புவான். என்ன வேணாலும் நடக்கலாம் உங்க குடும்பத்துல. யார் உசுறு வேணாலும் போகலாம். அதான் உன் புள்ள சாரோன்னு நிச்சயமே கிடையாது. இங்க பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதி இருக்குது. ஏதோ எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். எப்ப வேணாலும் உன் பிள்ளைங்க ஏதாவது ஒண்ணு போயிடும். ரெடியா இருந்துக்கா, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓடுறத கையால இல்ல, ஓரத்தான் தான். வேணா ஒண்ணு பொண்ணு போய் தடுத்து நிறுத்தி எல்லா உண்மையும் சொல்லு. உங்க ரத்த பாசத்தை காட்டுங்க. இப்போ கூட என்கிட்ட ஒரு எதிரி இருக்கான் தெரியுமா? ஏய், படையத்து வந்ததுல பெண்களும் இருக்காங்க, மறந்துடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வலை விரித்து வச்சிருக்கு. இல்லாம பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீ நினைச்சா ஒருவேளை முடியும். நான் இருந்தா இந்த குடும்பத்துக்கு வேணா என் உயிரை கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். உயிரை கொடுக்கண்டா, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வரும். காலில் விழுந்தாரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வரும். நான் சொல்ல முயற்சி பண்ணினேன், என் பேச்சு எடுப்படல. அவங்களுக்கெல்லாம் தேவை ஒரே ஒரு உசுரை. என்னடா சொல்றேன்? அந்த ஒரு உசுரை கொடுத்துட்டா பார்க்க முடிஞ்சிடும்.